அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு நிறைய நபர்களுக்கு ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்வேன். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே பணம் என்பது ரொம்ப அவசியமா இருக்கு. அதுல பரக்கத் இல்லாம இருக்கிறது தான் இங்க பல நபர்களுடைய கவலையாவும் இருக்கு. அப்படிப்பட்ட கவலைகளை நீக்கி நமக்கு தேவையானதை அடைந்து கொள்வதற்கு தேவையான ரிசுக்கை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பரக்கத்தான 7 திக்ர தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 7 திக்ர பெண்கள் தினமும் தவறாம ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யக்கூடிய வியாபாரம் பெருக்கெடுத்து ஓடும். வசதி வாய்ப்புகள் பெருகும். உங்களோட வேலைகள்ல, வியாபாரத்துல, கடைகள்ல அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட குடும்பத்திற்கே நல்ல அதிர்ஷ்டத்தை திறந்து வைக்கக்கூடிய திக்ருகள் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் பரக்கத்தில்லை, ஒரு செலவுக்கு மேல இன்னொரு செலவு வருது, இன்னும் கடன்கள் அதிகமா இருக்குது, கடன்கள் தீரவே மாட்டேங்குது, ஒரு கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கடன் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருமே இனி கவலைப்பட தேவையே இல்லை. அல்லாஹ் தஆலா உங்களோட வீட்டில் பரக்கத்தை குவிக்க செய்யக்கூடிய 7 திக்ருகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை சாதாரணமாக நீங்கள் கடந்து போகாதீங்க. ஒவ்வொரு பெண்களும் எத்தனையோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளவோ கவலைகளை சொல்கிறீங்க, எவ்வளவோ கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறீங்க, நிம்மதியாக தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல், கண்ணியம் மரியாதை எல்லாத்தையுமே இழந்து நீங்கள் தவிக்கிறீங்க. ஆனால் இந்த சின்ன திக்ருகளை நீங்கள் கையில் எடுத்து வளமையாக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும். நீங்கள் யாருக்கிட்டையும் எதற்காகவும் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் இந்த உலகத்துல நீங்க எதையெல்லாம் அடைந்து கொள்ளணும், எதுக்கெல்லாம் பணம் தேவையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட பரக்கத்தான 7 திக்ருகளை தான் பார்க்க போறோம். இந்த 7 திக்ருமே அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் தான். இந்த 7மே பரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது தான். அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் 99 இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு, ஏராளமான பலன்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையுடையது இல்லையா? இன்றைக்கு நாள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 தன்மைகளை கொண்ட 7 திருப்பெயர்களை தான் நான் சொல்ல போறேன். இந்த 7ஐயும் பெண்கள் வளமையாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்துல பணத்தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. பணம் சார்ந்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. திடீர் செலவுகள் இருக்காது. ஏன்னா பரக்கத் இருந்துச்சு அப்படின்னா திடீர் செலவுகள் உங்களுக்கு வர வாய்ப்பே கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரக்கத்தான திக்ரை நீங்க வளமையா ஓத முயற்சி பண்ணுங்க. இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் திக்ரு, யா ரஹீம், கருணையாளனே, கிருபையாளனே அப்படின்னு அல்லாஹ் அழைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயர். இது செல்வத்திற்கும் நமக்கு பலன் தரும், இன்னும் நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பலன் தரும். யா ரஹீமை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவிற்கு எங்களுடைய ஊரில் நிறைய நபர்கள் இதை ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. நிறைய ஏழை பெண்கள் இதை ஓதி இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதை நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு சக்தி பெற்ற வார்த்தை இந்த வார்த்தை. இன்னும் என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்பாங்க, கடன் இருக்குது, வறுமை இருக்குது, இன்னும் பண தேவை இருக்குது, என்ன வஜீஃபா ஓதணும்னு கேட்கும்போதெல்லாம் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது, யா ரஹீமை தொடர்படியாக ஃபஜ்ருக்கு ஓதிட்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். எனவே அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான வார்த்தை தான் இந்த வார்த்தை. இது ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான ரிசுக்கையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், அதோட உங்களோட தேவைகளையும் உங்களுக்கு நிறைவேற்றியும் தரும். இது ரெண்டையுமே பூர்த்தியாக்கி தரக்கூடியது. அதனால இந்த மகத்தான திருநாமத்தை நீங்க தினமும் தவறாம ஓதிட்டு வாங்க. அடுத்தது நாம் ஓத வேண்டிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் யா மாலிக்குல் முல்கி, அரசர்களுக்கெல்லாம் அரசனே. இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா செல்வத்தை இழுத்து கொண்டு வந்து நம்மளோட கைகளில் தருவான். ஏன்னா அரசர்களுக்கெல்லாம் அரசனேன்னு அழைக்கும் போது அந்த பெயருக்குரிய தன்மையை அல்லாஹ் நமக்கு தருவான். நம்ம கையில் எதுவுமே இல்லாவிட்டால் கூட இதை உச்சரிக்க உச்சரிக்க நிறைய வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தருவான். நம்மளோட அத்தனை வியாபாரம் வேலைகளில் பணம் வரக்கூடிய வழிகளிலெல்லாம் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இதை தொடர்படியாக ஓதக்கூடியவங்க பணக்காரனாகலாம். அந்த அளவிற்கான வசதிகளை கொடுக்கக்கூடிய, இன்னும் அரசாங்கத்தையே ஏற்படுத்தக்கூடிய திக்ரு தான் இந்த திக்ரு. எனவே இந்த திருப்பெயரை அன்றாடம் ஓதிட்டு வாங்க. அடுத்தது யா வஹாபு, பெரும் கொடையாளனே. இந்த திருப்பெயரும் செல்வத்திற்கும் போதுமானது, இன்னும் நமது அனைத்து தேவைகளுக்கும் போதுமானது. ரெண்டுமே இதில் நமக்கு கிடைக்கும்.
யா வஹாப் பெரும் கொடையாளனேன்னு அல்லாஹ் அழைக்கும் போது அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தாராளமாக தருவான். இன்னும் நமக்கு தேவையானதையும் தாராளமாக தருவான். அதனால இந்த திருப்பெயரையும் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்க நீங்க மறந்துடாதீங்க. அடுத்தது நாம் உச்சரிக்க வேண்டியது யா ஃபத்தாஹ், வெற்றிகளை கொடுக்கக்கூடியவனே. இந்த திருப்பெயர் நம்மளோட எல்லா விஷயங்களிலும் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தும். ஏன்னா நம்மளோட எல்லா விஷயத்துலையும் பரக்கத் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அதில் சில பிரச்சனைகள் வருது. நமக்கு கேட்கறது எதுவும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்ல. அதில் பரக்கத் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அப்போ அது நமக்கு வெற்றி தானே. அதனால இந்த திருப்பெயரும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உச்சரித்து பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அடுத்தது நாம் உச்சரிக்க வேண்டியது யா ரஸ்ஸாக்கு, ரிசுக்கு வழங்கக்கூடியவனே. இந்த ரஸ்ஸாக்குக்குள்ள ரிசுக்குக்குள்ள நம்ம தேடி திரியக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இருக்கு. அனைத்து ஞாமத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த வார்த்தை. ஏன்னா ரிசுக் அப்படிங்கிறது செல்வம் மட்டும் கிடையாது. நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற எல்லாமே ரிசுக்கு தான். உறவுகள், அன்பு, ஆரோக்கியம், ஆயுள், ஈமான் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய வார்த்தை தான் இது. அதில் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் பரக்கத்து செய்யக்கூடியது தான் இந்த திருப்பெயர். அதனால கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் தவறாமல் நீங்கள் யா ரஸாக்குவை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். இது உங்களோட வாழ்க்கையை மாற்றி எழுதக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது நாம் உச்சரிக்க வேண்டியது யா கனியூ, தேவைகள் அற்றவனே. இது செல்வத்திற்கும் போதுமானது, இன்னும் நமது தேவைகளுக்கும் போதுமானது. ஏன்னா தேவைகளற்றவனேன்னு அல்லாஹ் உச்சரிக்கும் போது எந்த தேவையுமே இல்லாமல் ஆக்குவான். அது பணத்துடைய தேவையா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு தேவையா இருக்கலாம். அதனால ஒவ்வொரு நாளும் இதை உச்சரிங்க. இந்த தேவை எனக்கு நடக்காம இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு உங்களுக்கு எந்த தேவையும் மிச்சம் இல்லாம எல்லா ஆசைகளையும், எல்லா கனவு லட்சியங்களையும் நிறைவேற்றி தருவான். அடுத்தது நாம் உச்சரிக்க வேண்டியது யா முகுனி, செல்வச் சீமானே அப்படின்னு அல்லாஹ் அழைக்கும் போது செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தா நமது காலடியில கொண்டு வந்து தருவான். நம்மளோட பர்ஸ் எப்போதும் காலியாகாது, எப்போதும் நிறைந்தே இருக்கும். நமது வேலைகள்லையும் வியாபாரத்திலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இன்னும் என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்பாங்க, செல்வத்தை பரக்கத்தா அடையறதுக்கு எந்த திக்ரு ஓதலாம் அப்படின்னு. நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்றது என்ன அப்படின்னா, யா கனியும் யா முகுனி ஓதுங்க. அது தேவைகளையும் நிறைவேற்றும், உங்களுக்கு செல்வத்தையும் பரக்கத்தா கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்வேன். எனவே கண்டிப்பா இதில் நான் சொல்லியிருக்க இந்த 7 திக்ரையும் பெண்கள் வளமையாக்கிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும், எத்தனை முறை ஓதலாம் அப்படின்னு. தொடர்படியாக நீங்கள் ஏழையுமே வெறும் 33 தடவை ஓதுங்க. அல்ல எங்களுக்கு நேரம் இருக்குது, இன்னும் நிறைய நாங்கள் அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 முறை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இது அனைத்தையுமே ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்த உடனே 7 தடவை சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் நினைக்கக்கூடிய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ்விடமிருந்து அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வினுடைய கருணையின் அளவிற்கு நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒவ்வொன்றும் சாதாரணமானதல்ல, கேட்டுட்டு விட்டுறாதீங்க. இது ஒவ்வொன்றும் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது, இன்னும் பரக்கத்தை உங்களுக்கு வசமாக மாற்றித்தரக்கூடியது. எனவே உங்களுடைய குடும்பத்தாருடைய, உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்து மாறணும், செல்வாக்கோடு வாழணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும், எப்போதும் வசதி வாய்ப்புகளோட நினைச்ச விஷயங்களையெல்லாம் நடத்தி கொண்டு இன்னும் கண்ணியத்தோட மரியாதையோட வாழணும்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் இந்த 7 திக்கரை வளமையாக்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த 7 திக்கரையும் ஓத ஆரம்பித்த பெண்கள் இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. ஏழையா இருக்கிறவங்க இன்றைக்கு வசதி வாய்ப்புகளோடு இருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல், எந்த ஆதரவுமே இல்லாமல், எந்த விதமான வசதிகளும் இல்லாதவங்க இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய உள்ளத்துல நம்பிக்கையும் இருக்கு. இன்னும் அவங்க எதை நினைத்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு நடத்தியும் கொடுக்குறான். எனவே இன்ஷா அல்லாஹ் நான் இன்றைக்கு உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க. அல்லாஹ் தாலா நீங்கள் கேட்குறத விடவும் சிறப்புக்களை, சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் சீக்ரெட் ஃபேஸ் பேக், சீக்ரெட் நலங்கு மாவு, சீக்ரெட் சீயக்காய் தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது 30 ஜூஸ் குரானும் எங்களுக்கு தமிழில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் சரி, அல்லது அரபி குரான்,
தர்ஜுமா குரான், தஜ்வீது குரான் இன்னும் கிதாபுகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.